ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்னைக்கு எங்களுடைய புது வீட்டோட அப்டேட்ஸ் தான் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நீங்க பார்த்த சின்ன சின்ன அப்டேட் தான் இருக்கு. இனிமேல் பார்க்க போறது வந்து பெரிய பெரிய அப்டேட். அதாவது பெரிய கொஞ்சம் கொஞ்சமா நிறைய செலவாகும்ல, அந்த பெரிய அப்டேட். ஆமா, குட்டி குட்டி செலவுக்கும் பெரிய செலவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. வீடு ஆரம்பிச்சிட்டாலே செலவு தான். நல்லபடியாக வீடு கட்டணும், அது மட்டும் தான் மனசில் இருக்குது. செலவை பற்றி ரெண்டாவது தான் யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் நம்ம கால் வந்து ஓயிற இடமும் படுக்கிற இடமும் நம்ம வீடு தான். அந்த வீடு வந்து நம்ம எப்படி பார்த்து பார்த்து கட்டணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கோம். அதனோட அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளோட முன்னாடி இருக்க நம்மளோட வீடு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது இப்போ வரைக்கும் என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அதையும் பார்க்க போகிறீங்க. வாங்க, தரமான சம்பவமெல்லாம் இருக்குது. வெளியே போய் வாங்க காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் காமிக்கல, சும்மா பில்டிங் ஆகுறது அது மட்டும் தான் நான் காட்டினேன். அங்கங்கே என்னென்ன வருதுன்னு நான் சொல்லவே இல்லை வீடியோவில். சொல்ல போனால் நாங்கள் ஒன்று நினச்சோம், அது வேறு மாதிரி பில்டிங் வந்துருக்குது. வாங்க பார்க்கலாம். அது சரி, வாங்க நீங்களே பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பழைய வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் முன்னாடி நம்மளோட மெயின் டோரு. அதுலேருந்து இந்த பக்கம் வந்து பாத்ரூம், இந்த பக்கம் வீடு இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கு எல்லாமே இப்போ ஓப்பனாக இருக்கும். எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து போர் போட்டிருக்கோம். இப்போ செவுறு வந்தனால எல்லாம் கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். எப்பவும் போல் அந்த பாத்ரூம் அங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா அங்கே ஒரு பாத்ரூம் வந்து நாங்கள் போடுறோம். இப்போ தான் வந்து கட்டடம் மேலே வந்திருக்கு. இன்னும் அது வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அது இன்னொன்று என்ன, அது இன்னொரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று போடுறோம். இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடம் வேணும், வண்டி கார் நிப்பாட்டிற்கு வேணும். ஏன்னா இப்போ வரைக்கும் 8 வருஷமாக நம்ம காரு பைக் எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அதான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது வேலையானதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்ட போகிறோம். அது எங்களுக்கு வந்து பிக்கு சந்தோஷம் தான். அதுதான் எங்களுக்கு மெயினே. அடுத்தது வந்து உள்ளே வாங்க. இப்போ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து இதுதான் நம்மளோட நிலவு வாசல். அதாவது அந்த நிலவு கதவை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த நிலவு கதை வைக்கிற இடம் தான் இது. இப்போ அது தெரியாது அவங்களுக்கு, இன்னும் தெரியலையா? ஓகே, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்து இதுதான் நம்மளோட மெயின். ஓகேங்களா? அப்படியே உள்ளே வாங்க. கீழே கால் கிரிச்சுக்காதீங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வந்து வைக்க சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல், மொத்தம் வந்து 3 ஜன்னல். ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஆஸ்பிளாஸ் ஷீட் வீடு, ஃபஸ்ட்டு இருந்த வீடு. அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து இருந்ததுன்னா இந்த ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக இழுத்து அப்சர்வ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடும். முதல்ல ஓப்பனாக இருந்தனால தெரியல. அப்போது இது வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஹீட்டெல்லாம் உள்ளதான இது ஃபுல்லாகவே வந்து அடைக்க போகிறோம். இது அது மாதிரி செஞ்சால் தான் வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன ஐடியா என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் வந்துட்டு ஒரு 3 ஜன்னல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்து ஒரே மாதிரி வந்து வைக்க சொல்லியிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் ஐடியா இல்லாமல் சொல்லிட்டோம். இதை கொஞ்சம் அடைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஜன்னல் கிரில்லாம் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது வந்து மெயினாக வந்து ஹாலாக போடுறது தான் வந்து ஐடியா இருந்துச்சு. ஆனால் கிச்சன் அங்கே இருக்கனால இந்த இடத்துல நம்ம வந்து புழங்க முடியாதுன்ட்டாங்க. கிச்சன் வந்து இங்கே வரணுமாம்மா. அதனால் கிச்சன் இங்கே வர கான்செப்டே எங்களுக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது. அந்த கான்செப்ட் இல்லாதனால இது ஒரு ஹாலாக வச்சுக்கலாம், முன்னாடி பாத்ரூம் எடுத்துக்கலாம் தான் இருந்தது. இப்போ என்னோட இது ஒரு ஹாலாக வரனால கிச்சன் வந்து அந்த மூலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. இதுக்கு பேஸ்மெண்ட்டாக எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கிச்சன் இந்த பக்கம் வச்சே ஆகும்ட்டாங்க. இப்போ கிச்சனுக்கு கொஞ்சம் சின்னதாக மட்டும் பண்ணிக்கிங்க. உள்ளே இருக்கிறது வந்து நாங்கள் வேறு வந்து யோசிச்சுருக்கோம். ஸோ உள்ளே இருக்க பிக் கிச்சனை நம்ம என்னவா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து கிச்சன் வரப்போகுது. இந்த இடத்துல வந்து கிச்சன் இப்போ வந்து துணி காய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, கச்சன்னு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போட்டு வச்சிட்டோம். என்னென்னா அப்படின்னா, இப்போ தான் வந்து இறங்குச்சு. இந்த ஆங்கில் வந்து கொண்டாந்து இறக்கி இதுக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க, அந்த ஐடியா அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம்.
இதில் தான் வந்து கிச்சன் இவ்வளோ தான் வரப்போகுது. அடுப்பு சிங்க் வைக்கிறதுக்கு மட்டும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் செல்ஃப் மட்டும் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த இடத்துல வந்துடும். மற்ற அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம வேறு அரேஞ்ச்மெண்ட்டு தான் பண்ண போகிறோம். பெரிய பெரிய டப்பாக்களுக்குலாம் வந்து வேறு ஐடியா தான் வரப்போகுது. இப்போ வந்து இந்த அளவுக்கு தான், இவ்வளோ தான் இருக்குது. நாங்கள் என்னென்னா இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பெட்ரூமாக வச்சுக்கலான்னு பார்த்து தம்பிங்களுக்கு லிவிங் ரூமாக இருக்கட்டும், அவங்க ஸ்டடி ரூமாக இருக்கட்டும் நினச்சோம். பட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருச்சு. அதான் நாங்கள் நினைக்கிறது என்றைக்குமே கொலாப்ஸ் மட்டும் தான் ஆகுது. ஆனால் சில பேர் அக்கா மோல்டு போடுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்துருந்தீங்க. மோல்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா காசு வாங்கி கடன் கட்டிகிட்ருக்கணும். தம்பி 2 பேர்த்த படிக்க வைக்கணும். நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம கஷ்டப்பட்டு நம்மளா கை ஊனி தான் நின்றுட்டுருக்கோம். யாரோட உதவியும் கிடையாது, யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. அதனால் வந்து எங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன யோசிப்போம், நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது, கடன் இருந்தாலும் சீக்கிரம் அடைச்சணும்னு நினைப்போம். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். அதனால் நம்மளுக்கு வந்து கடன் நம்ம கையில் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடலாம், கடன் வந்து கம்மியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மோல்டு போட்டுக்குங்க. இப்போ இருக்க இதில் வந்து நீங்கள் மோல்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு பில்டிங் இதில் வந்து தாராளமாக ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம் தாராளமாக போடலாம். இந்த இடத்துல போடலாம். அதேமாதிரி மோல்டு போட்டால் இன்னொரு மாடியும் வந்து கட்டலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்ப்பா எது இந்த இடம் கொடுத்து? அப்போ கிட்டத்தட்ட 45 வருஷம் கிட்ட தான் போகுது. 45 வருஷத்துக்கிட்ட தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல. அப்போ கொடுத்த இடம், அவங்க கொடுத்த இடம் 1/2 சென்ட் அவ்வளோதான். நான் முதலே வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோவில். இதில் வந்து 1/2 சென்ட்டுக்கு மட்டும்தான் இது, ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வீடு வந்து கட்ட முடியாது. கட்டினாலும் இருந்துக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. நீ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாளில் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் இடம் வாங்குகிற அமைப்பு இருந்தாலும் இடம் வாங்கி வீடும் கட்டிக்கலாம், இல்லை கட்டின வீடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு, இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த இடம் வந்து இன்னொருத்தவங்க தான் இருந்தது, அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது நம்ம சொந்த இடமா ஆனதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதனால தான் குட்டிச்சவராக இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளோட கட்டடம் வந்து வந்திருக்கு. பாருங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு ஹாலோ பிளாக் கல்லும் நான், மாமா, தம்பி, எங்கள் அத்தை எல்லாருமே எடுத்து வச்சு இந்த பில்டிங் வந்து வந்திருக்கு. இது நினைக்கல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மண்ணுனாலும் ஒரு செங்கல்னாலும் நம்ம எடுத்து கொடுத்து செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வீடு, நம்மளோட இடம் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கொடுங்க. மேலே வந்து வேறு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து நான் செய்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? இன்றைக்கி தான் ஆங்கில் வந்திருக்கு. ஒன்று இன்றைக்கி பொழுதோடு இல்லை, நாளைக்கு விடிய காலத்தில் வந்து போட்டு விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ போட்டால் தான் நிஜம். எனக்கு கொஞ்சம் அவங்க வேலை இருக்குது, வேறு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னால கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நாங்களும் மேய்ஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறோம். ஆமாம், பார்த்து எப்படி மொட்டையாகவே இருக்குது, மொட்டை வெயிலாக. இது ரெடி பண்ணாதான் இந்த பூசுவாங்க. இதை பூசுனது இது ரெடி பண்ணாதான் நாங்கள் வந்துட்டு ஒயரிங் பண்ண முடியும். ஒயரிங்கு, பூசுறது, கீழே தளம் போடுறது, டைல்ஸ் ஒட்டுறது, பாத்ரூம் ரெடி பண்ணுறது, இன்னும் ஒரு மாதம் இருந்துரும். எனக்கு ஆடியில் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா ஆவணியில் வந்து பால் காய்ச்சிக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் எப்படின்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம வீடு வந்து இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. தம்பிக்கு தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறானுங்க, எப்படி வரப்போகுது, எங்களுக்கு இந்த ரூம் கொடுத்துருங்க, உங்களுக்கு தாண்டா இந்த ரூமே, உங்களுக்கு இந்த ரூம் வேணால் யூஸ் பண்ணிக்கங்கடா, அந்த ரூம் வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டுங்கடா, ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. நம்மளோட கட்டடம் இது வரைக்கும் தான் ஆகிருக்குது. இங்கேருந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிட்டாங்களா, விநாயகர் கோயிலோட கோபுரம் தெரியுது இங்கேருந்து பார்த்தா. நம்ம தெரியுதா இந்த இடத்துல பார்த்தா, அந்த இடத்துலேருந்து பார்த்தா விநாயகர் கோயில் கோபுரம் தெரியும். அப்புறம் இந்த சைடு பார்த்தா காளியாத்தாவோட கோபுரம் தெரியாது. ஏன்னா பில்டிங் கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சுல, ஸோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மெயினான விஷயம் என்னென்னா, போர் போட்டு எங்கள் வீட்டில் பைப் இருந்து தண்ணி பிடிக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஆமாம். சரி, ஓகே. இந்த விளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி. பாய்.